நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். எதை செஞ்சேன், எதை தவறுனேன், எதை மீறினேன் அதன் அடிப்படையில் இல்லை. என் செயலுக்கு அப்பாற்பட்டவற்றால் நீதிமானா இருக்கிறேன். தேவன் என்னை பார்க்கும்போது ஒரு நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்றின பரிசுத்தனை போல பார்க்கிறார். ரோமர் 8:1 வாசிப்போம். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதான் பேசுகிறோம். விசுவாசிக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்தால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 3ஆம் வசனம் சொல்றாரு, ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். ஏன் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா, மாம்சத்தினால பலவீனமாக இருந்தால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனை செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் செய்யாது. என்ன செய்யாது? மனிதனை நீதிமானா மாத்தாது. நியாயப்பிரமாணம் ஒரு காலம் ஒருவனையும் நீதிமானா மாத்தாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் மனிதனை நீதிமானாக மாற்றுவதற்காக அல்ல. மனிதனுடைய பாவத்தை அவனுக்கு காமித்து நீ குற்றவாளி என்று சொல்வதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நான் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனை செய்ய முடியாது. அவனை பார்த்து கூட கொஞ்சம் செய்யலாம். அவன் 4 செஞ்சிருக்கலாம், 5 செஞ்சிருக்கலாம், அவனை காட்ட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒன்று தவறுனா கூட எல்லாவற்றிலும் தவறுனான் இருக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அத்தனையும் தேவன் செய்து, நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்ததை மீறதுனால வரக்கூடிய தண்டனையை அவரே எடுத்துக்கொண்டு என்னை நியாயப்பிரமாணத்தின் நீதி உள்ளவனாக மாற்றியிருக்கிறார். 4ஆம் வசனம் சொல்ற இல்லையா, நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது, நல்லா கவனிங்க, கர்த்தர் பார்க்கும்போது சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்ற ஆளை போல பார்ப்பார். 10 கற்பனை கம்ப்ளீட்டாக நிறைவேற்ற ஆளை போல பார்ப்பார். அதனால தான் உபாகம் 27 அத்தனை ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு உரியது. ஏன் உரியதுன்னா, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால அல்ல, கை கொண்டவருக்குள்ள இருக்கேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாக வருகிறோம், ஒரு வழியாக வருகிறோம், 7 வழியாக போவாங்க. ஏன்னா நான் கை கொண்டவருக்குள்ள இருக்கிறேன். நான் பரிசுத்தமான காரியம் செஞ்சதுனால பரிசுத்தவான் கிடையாது, தவறே செய்யாதனால நீதிமான் கிடையாது. பரிசுத்தர் எனக்காக பாவமாகி என் பாவத்தின் தண்டனை அவர் எடுத்து பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தமான நிறுத்தியிருக்கிறார். பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன் என்னை பிரியமா பார்க்கிறார் பைபிள் சொல்லுது. எப்படி? அதான் சிலுவையில் நடந்த தெய்வீகமான பரிமாற்றம். நம் விசுவாசிகளாக இருக்கிற நான் அறிய வேண்டிய மிகப்பெரிய காரியம், என் செயலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில், என் பரிசுத்தத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். எதை செஞ்சேன், எதை தவறுனேன், எதை மீறினேன் அதன் அடிப்படையில் இல்லை. என் செயலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீதிமானாக இருக்கிறேன். தேவன் என்னை பார்க்கும்போது ஒரு நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்றின பரிசுத்தனை போல பார்க்கிறார். இந்த உணர்வு எனக்கு இருக்குருந்துச்சுன்னா என் ஜெபத்தில் கான்ஃபிடென்ட் இருக்கும், பிசாசை பார்க்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், குற்ற உணர்வுலேருந்து மேற்கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகும். ஆனபடினால் தான் சொல்றாரு, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை? இப்போ கர்த்தர் இப்போ கண்ணு காணாமல் போயிட்டாருங்க, தியாகம் பண்ணிட்டாருங்க, இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு இல்லை. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம தவறு செய்யலையா? தவறான எண்ணங்கள் வரலையா? எல்லாம் கவனிங்க. சிலர் செய்யலை. ஏன் செய்யலை? அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பேருக்கு அதான் விஷயம். ரொம்ப பேர் வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப பேர் வாய்ப்பு கிடைச்சி மாட்டிக்குவோங்கிறதுனால வாய்ப்பு செய்யலை. அவன் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அல்ல, எண்ணத்தில் சிந்தையில் சமுதாயத்துக்கு பயந்துருக்கான். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது.